அந்த பையனை கூப்பிட்டு பேசுறாரு. தம்பி இப்போவாது சொல்லுப்பா, உனக்கு அப்படி என்னதான்ப்பா கனவு வந்து சொல்லி கேட்க, அந்த பையனும் விடாப்பிடியா இல்லங்க இப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்றான். இப்படியே தொடர்ந்து 3 வருடங்கள் ஓடுது. இப்போ அந்த பையன் அந்த கனவை சொல்ல முடியாதுன்ற விடாப்பிடியோட இருக்கான். எவ்வளவுதான் பொறுமை இருக்கும் சொல்லுங்க இந்த அரசருக்கு. அந்த பையனையும் ஒரு சோகத்துக்குள்ள அடிக்க சொல்லிட்டாரு. ஆனா அந்த சமயத்துல அந்த அரசருக்கு ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு நம்ம பையனை காதலிக்க ஆரம்பிச்சிருப்பா. அதனால அந்த செவத்துல ஒரு ஓட்டையை போட்டு அந்த பையனுக்கான சாப்பாடை டெய்லி கொடுக்கறதோட தன்னோட அன்பையும் பரிமாறுறா. இப்போ அந்த இளவரசிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அந்த சமயத்துல தான் ஒரு சுல்தான் ஒருத்தன் அந்த இளவரசியை பொண்ணு கேட்டு வரான். ஆனா அந்த அரசருக்கும் அந்த கொடூரமான சுல்தானுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதுல விருப்பம் இல்ல. இதனால கோவப்பட்ட சுல்தான் அந்த நாட்டுக்கு எதிராக ஒரு போர் முழுக்க வர்றான். போரை காரணம் இல்லாம தொடங்க கூடாதுன்னு சொல்லிட்டு 3 கழுதைகளை அனுப்பி வைக்கிறான். அந்த 3 கழுதையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இந்த 3 கழுதைகளுக்குமே ஒவ்வொரு வயசு வித்தியாசம் இருக்கு. இந்த கழுதைகளோட வயசை கரெக்டா கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாட்டை எதிர்த்து போர் பண்ண மாட்டேன்னு சொன்னா மந்திரிகள் கிட்டையும் ராஜகுரு கிட்டையும் ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்க யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதுக்கான பதில் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இளவரசி கிட்டையும் சொல்லிவிட இளவரசி வந்து அந்த ஐடியாவை ஓபன் பண்றா. 3 பெரிய பிரெட் துண்டுகளை எடுத்துட்டு வாங்க. அந்த ஒவ்வொரு பிரெட் துண்டும் செய்யறதுக்கு ஒவ்வொரு வருஷம் கேப் விட்டுருக்கணும். அதை கொண்டு போய் அந்த கழுதை